إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெருமையுடைய ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இரவுவதை இபாதத்தை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பிறகு ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற வரலாறு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று சரித்திரத்தை நேற்றைய தினம் கடைசியாக உஹது போருக்கு அடுத்து நடைபெற்ற போர்க்களங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வழங்கினார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் போது அலி அவர்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதை தொடர்ந்து கலிஃபா அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அலி அவர்களின் மன்சிலத்னா அலி அவர்களுடைய ஸ்தானம் எப்படி இருந்தது என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான தருணத்தில் நாம் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய வரலாற்றில் அறிந்திருப்பதைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாரை கலீஃபாவாக தேர்ந்தெடுப்பது என்கிற விஷயத்தில் அபூபக்கர், உமர் போன்றவர்கள் எல்லாம் பிஸியாக இருந்தார்கள். ஒரு நிர்வாக ரீதியான ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த கட்டுக்கோப்பான ஜமாத்தை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற விஷயத்தில் இவர்கள் முனைப்போடு இருக்க அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில் முனைப்பார்கள். என்னதான் ஆட்சி ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பது அவசியம் என்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கென்று செய்ய வேண்டிய அந்த இறுதி கடமைகள் அதை முன்னின்று செய்தவர் அலி இப்னு அபீ தாலிப். இந்த சம்பவத்திலேயே தெரிந்து கொள்ளலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி கடமைகளை செய்வதில் முனைப்போடு இருந்தார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி கால அந்த மரண தருவாயின் போது அலி அவர்களோடு தொடர்பு கொண்ட இரு சம்பவங்கள் நடைபெற்றது. ஒன்று, மரண வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கும் போது சக்கராத்துடைய வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சுற்றி இருக்க சஹாபாக்கள் எல்லாம் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண செய்தி அல்லது அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற விஷயத்தில் அந்த சோதனையை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கும் போது அலி அவர்களுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண வலியை கண்டு துடிக்கும் போது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எப்படி அழுதார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு பாசத்தோடும் நேசத்தோடும் தன்னுடைய மகளை வளர்த்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். லா தூதீனி ஃபி ஃபாத்திமா, பாத்திமா விஷயத்தில் எனக்கு தொல்லை கொடுக்காதே என்று ஆயிஷாவையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா விஷயத்தில் எனக்கு தயவு செய்து எந்த தொல்லையும் கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது தனி பாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார். அந்த தந்தை தகப்பனார் மரண வலியில் துடித்துக் கொண்டிருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கவிதையை படிக்கிறார்கள். அழுத நிலையிலேயே, வா கர்ப அபகா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையே, இப்படி வழியில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, வழியில் நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்றவர்கள் கண்ணீர் விட்டு அழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தான் வைத்திருந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய போது சுற்றி எல்லோரும் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை மட்டும் இஷாரா செய்து கிட்டே அழைக்கிறார். பாத்திமா இங்கே வா என்றார். பாத்திமா கிட்டே வருகிறார். சத்தம் போட்டு கூட ரசூலுல்லாஹ்வால் பேச முடியாது. அந்த மரணிக்கும் தருவாயில் கூட அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வசியத்தையும் உபதேசங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான முறையில் செய்தார்கள். ஆனால் எல்லா உபதேசங்களையும் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த மரண வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை கூப்பிட்டு காதில் 2 ரகசியங்களை சொன்னார்கள். என்ன ரகசியத்தை சொன்னார்கள்? உன் தந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலியை பார்த்து நீ குடிக்கிறாய், ஆனால் இன்றைய நாள் வலியோடு உன் தந்தைக்கு இனிமேல் வலி வரப்போவதே இல்லை. காரணம், இன்றையோடு அவர் மரணித்து விட போகிறார் என்று சொன்ன போது ஆயிஷா இன்னும் கண்ணீர், பாத்திமா இன்னும் கண்ணீர் விட்டு அழுகிறார். திரும்பவும் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டவுடன் பாத்திமாவுடைய காதில் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த செய்தியை கேட்டவுடன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். என்ன தெரியுமா? அஹ்ல பைத்தில் என்னுடைய குடும்பத்தவர்களில் எனக்கு பிறகு என்னை சந்திக்க போவது, எனக்கு பிறகு முதலில் மரணிக்க போவது நீதான் என்கிற நற்செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே பெருமானார் சொன்ன இந்த 2 ரகசியமும் அலி அவர்களோடு மிகவும் தொடர்புடையது, அலி அவர்களுக்கு மிகவும் சம்பந்தமானது. காரணம், முதல் விஷயம் தான் உயிரினும் மேலாக மதிக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவு, அந்த இறப்பு, அதற்குண்டான கடமைகளை செய்வது. 2வது, தான் உயிராக மதிக்கிற பாத்திமா கூடிய சீக்கிரத்தில் இறக்க போகிறார் என்பதையும் அவர் தெரிந்து கொள்கிறார். அவருக்கு உயிரினும் மேலாக மதிக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் முதல் சம்பவம். தான் உயிராக மதிக்கிற அன்பு வைத்திருக்கிற பாத்திமா அவர்களுடைய மரணம் 2வது சம்பவம். இந்த 2 விஷயமும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்து விடுகிறது. அப்புறம் என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விடுகிறார்கள். இறந்ததற்கு பிறகு அலி அவர்களுடைய தலைமையில் ஃபத்ல் இப்னு அப்பாஸ், உஸாமா பின் ஸைத் போன்ற நபி தோழர்கள் எல்லாம் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி விட்டு அடக்கம் செய்யக்கூடிய முனைப்போடு அங்கே வேலை செய்கிறார்கள். அலி அவர்கள் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டக்கூடிய பாக்கியம் எனக்குத்தான் கிடைத்தது. நான் மா யகூனு மினல் மைத் ஃபலன் அர ஷைஅன் வகான தய்யிபன் ஹய்யன் வமைதா. நபிகள் நாயகத்தை குளிப்பாட்டும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமேனியை கழுவும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான மனதம், ஒரு மனம், ஒரு நல்ல வாசனை அங்கே வெளிப்பட்டது. நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போதும் சரி, இறந்த போதும் சரி, நல்ல வாசனை வழங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அபூபக்கர் சொன்னார்களே, அதே கருத்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபர் தோண்டப்பட்டு அங்கே பெருமானார் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். அங்கே அலி, அப்பாஸுடைய மகனார் ஃபத்ல்,
அதே போன்று அப்பாசுடைய இன்னொரு மகன் ஹசன் போன்றவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பக்கத்தில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கடமைகளை எளிதே நிறைவேற்றுகிறார்கள். சகோதரர்களே, நிறைவேற்றிய உடனே அலி அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பொறுப்பிற்கு வருகிறார். பொறுப்பிற்கு வரும்போது கலீஃபா உமர் இப்னு கத்தாபுடைய வரலாற்றை சொல்லும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். என்னது? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் முன்னின்று அபூபக்கர் கலீஃபா ஆகுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். அப்போது எல்லாரும் பையத் செய்து கொடுத்தார்கள், 2 பேரை தவிர. யார்? ஒன்று அலி, இன்னொன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அலி அதாவது பையத் செய்து கொடுக்க கூடாது என்கிற எண்ணத்தில் இல்லை. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவின் அந்த ஏக்கத்தையும் துக்கத்தையும் தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடக்கம் செய்யும் பணியில் அவர் தீவிரமாக இருந்த காரணத்தினால் அவர் எதுல கலந்துக்கல, இது போன்ற மஷூராக்களில் கலந்து கொண்டு கலீஃபாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரதான மஷூராக்களில் அவர் இல்லை. ஆனால் இதை இஸ்லாமிய எதிரிகள் எப்படி பரப்புகிறார்கள் என்றால், ஷியாக்கள் அலியின் ஆதரவாளர்கள் என்று தம்மை எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் அலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது இந்த ஆட்சி விவகாரத்தில் இருந்து ஒதுங்கியவராக காணப்பட்டார். அவர் மட்டும் ஒதுங்காமல் இருந்திருந்தார், அவர்தான் முதல் கலீஃபாவாக இருந்திருப்பார். ஆனால் அபூபக்கரும் உமரும் எல்லோரும் சேர்ந்து அலிக்கு மோசடி செய்து அந்த கிலாபத் பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள் என்று அநியாயமாக அவதூறு சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் காரணம் என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கடமைகள் என்று செய்யும்போது யார் தான் செய்யணும்? அதுல வைத்து தானே செய்யணும். உங்களுக்கு விளங்குறாங்க? என்னதான் ஒருவருக்கு நண்பர்கள் இருந்தாலும், தோழர்கள் இருந்தாலும், உறவினர்கள் இருந்தாலும், தொண்டர்கள் இருந்தாலும், ஒரு சில கடமைகளை வீட்டில் உள்ள குடும்பத்தவர்கள் தான் செய்ய முடியும். அப்போ அலி இப்னு அபீ தாலிப் நபிகள் நாயகத்தின் தோழர் மட்டுமல்ல, அவர் யார்? அஹ்லபை, அவர் பெருமானாரின் குடும்பத்தின் அங்கம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விவகாரங்களை கவனிப்பதற்கு அன்றைக்கு அலியின் ஸ்தானத்தில் வேறு ஆண்மகன் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் ஆம்பளை இருந்துச்சா? இருந்த பிள்ளைகள் எல்லாம் இளவயதிலேயே இறந்து விட்டார்கள். அப்ப அதனால் பெருமானாரின் குடும்ப விவகாரங்களை கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் இருப்பதனால் தம்முடைய முழு முனைப்பையும், தம்முடைய முழு முயற்சியையும், தம்முடைய முழு நேரத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நல்லடக்கத்தையும் புனிதப்பணியில் அவர் அங்கே ஈடுபாட்டுடன் இருந்தார். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சூழ்நிலை உருவானது. அப்போது சுபைர் அலி அவர்களுக்கு இருக்கிற சிறப்பை கருத்தில் கொண்டு, நபிகள் நாயகத்தின் மருமகனார் என்கிற ஸ்தானத்தை கருத்தில் கொண்டு, நீங்கள் தான் கிலாபத்திற்கு தகுதி வாய்ந்தவர் என்கிற ஒரு கருத்தை தம்முடைய கருத்தாக முன்வைக்கிறார். என்ன நடக்குது தெரியுமா? உடனே சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நேராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே போகிறார். 2 பேரும் போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க அலி அவர்கள் போகிறார். என்னதான் மனைவியாக இருந்தாலும், என்னதான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் கூட எந்த இடத்திலும் அலி அவர்கள் ஃபாத்திமாவின் ஆலோசனையை கேட்காமல் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆலோசனையை அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் பல கட்டங்களில் கேட்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு கதை ஒன்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு பொய்யான கதை. என்னது? ஷாவிருஹுன்ன ஹாலிஃபுஹுன்ன, பெண்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், ஆனால் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாற்றமாக செய்யுங்கள். இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது பிரபலமாக பல மேடைகளில் சொல்லப்படுகிற ஹதீஸ். ஆனால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அல்ல, பொய்யாக இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். இதற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். என்ன சம்பவம்? அலிக்கும் ஃபாத்திமாவிற்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததற்கு பிறகு அவர்கள் தேனிலவுக்கு சென்றார்கள். அவங்க என்ன அந்த காலத்தில் நியூசிலாந்துக்கு சுவிட்சர்லாந்துக்கு போக முடியும்? எங்க போறாங்க? மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்குள் இருவரும் போகிறார்கள். போனதற்கு பிறகு ஃபாத்திமா அலியிடம் சொன்னார்களா, அலி அவர்களே, கணவரே, எனக்கு அந்த மரத்தில் இருக்கிற பழம் வேண்டும் என்று சொல்கிறார். உடனே இவங்க என்ன செய்யறாங்க? அந்த மரத்தின் மீது ஏறுகிறார். சொல்றது யாரு?
புது பொண்டாட்டி மட்டும் இல்ல, பாத்திமா நினைச்ச இன்னைக்கு நம்ம புது பொண்டாட்டி சொன்னா என்னெல்லாம் நம்ம செய்வோம், என்ன வேணாலும் செய்வோம். அப்போ அன்றைக்கு பாத்திமா ரலியல்லாஹு கட்டிய இளம் மனைவி சொன்ன போது அந்த மரத்தின் மீது ஏறுகிறார். ஏறி அந்த கனி என்ன செய்கிறார், பறிக்கிறார். பறிக்கும் போது அங்கே ஒரு பாம்பு நின்று கொண்டிருந்ததா, அங்க ஒரு பாம்பு நின்று கொண்டிருந்ததா. அப்போது மேலே இவர் ஏற முனைத்துக் கொண்டிருக்கும் போது பாத்திமா அலியை பார்த்து சொன்னார்களாம், அலி அவர்களே, கணவர்களே, அங்கே என்ன இருக்குது, ஒரு பாம்பு இருக்கிறது, ஆனால் அங்கே நீங்கள் கையை வைக்காதீர்கள். இவரு அந்த பைபிள் இருக்குது, ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரும். இது ஆஹா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, என்ன சொன்னாங்க, ஷாவீரு உன்ன ஹாலிஃபு, ஆலோசனை கேளுங்க ஆனால் மாற்றம் செய்யுங்க. இப்ப இவங்க கொடுக்கிற ஆலோசனை என்ன, பாம்பு இருக்கிற கிளையில் கையை வைக்க கூடாது, பாம்பு இருக்கிற கிளையில கையை வைக்க கூடாது. இப்போ நம்ம பிபி சொல்றதை கேட்கிறோமா இல்ல இவங்க பாவா சொல்றதை கேட்கிறோமா, மனைவி பாத்திமா சொல்றதை கேட்கிறோமா இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை வச்சு பார்க்கும்போது எந்த கிளையில் பாத்திமா கை வைக்க கூடாது என்று சொன்னார்களோ அந்த கிளையில தான் என்ன செய்யணும், கை வைக்கணும். ஆனா கடைசியில் எல்லாத்தையும் கடன் போட்டு பார்த்து சரி பிவி நமக்கு புதுசு, பிவியோட பாவா சொன்னதான் கேட்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவரு எந்த கிளையில் கை வைக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த கிளையில் கை வைக்கிறார். பிறகு பாம்பு அங்கே கொத்துகிறது. அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் அங்கே அந்த அந்த கொத்தப்பட்ட அந்த விஷக்கடியை வாங்கி கொண்டு கீழே இறங்கி வருகிறார். இந்த உடனே பாத்திமா சொல்றாங்க, ஏங்க சொன்ன எல்லாம் எனக்கு கை வைக்க கூடாதுன்னு, இப்படி கை வச்சு தேவையில்லாம பாம்பு கடி வாங்கிட்டீங்களே அப்படின்னு உடனே இந்த ஹதீஸை சொல்றாங்க, இல்லம்மா நீ எங்க கை வைக்க கூடாதுன்னு சொன்ன, ஆனா அவங்க பாபா அப்படி சொன்னாரு, சரி உங்க பாப்பா சொன்னதான் நான் கேட்கணும், அதனால இப்படி கை வச்ச உடனே அலி அவர்களுக்கு பாத்திமா அவர்களுக்கு கோபம் வந்ததான். ஹனிமூனை கேன்சல் பண்ணி, ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணி நேரா ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. போன உடனே கதை ஹதீஸ்ல இது எப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்க. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ புரட்சி இந்த தமிழ்நாட்டிலே ஏற்படுவதற்கு முன்னால் சொற்பொழிவு என்றால் இப்படித்தான் ஓடும். ஒரு ஆதாரங்களை வைத்தோ, திருக்குறானுடைய வசனங்களை வைத்தோ, உண்மையான வரலாறுகளை வைத்தோ இஸ்லாமிய செய்திகள் சொல்லப்படுவதில்லை சகோதரர்களே. அப்போ நேரா ரசூலுல்லாஹ் கிட்ட போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை போய் அலிதான் ஆரம்பிக்கிறார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளோட நான் இப்படி போனேன், இப்படி பாம்பு கதை நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அலியே நீங்கள் ஒன்றே செய்தீர்கள், அந்த ஒன்றையும் நன்றே செய்தீர்கள். ஏன் தெரியுமா, அலி அதாவது பாத்திமா எந்த கிளையில் உங்களை கை வைக்க கூடாது என்று சொன்னார்களோ அந்த கிளையில் நீங்கள் கை வைத்ததனால் பாம்பு மட்டும்தான் உங்களை கடித்தது. ஆனால் அதற்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு கிளையில் நீங்கள் வைத்து தாவி ஏறுவதற்கு முற்பட்டிருந்தால் அந்த கிளை பலகீனமான கிளை, அந்த மரக்கொப்பு என்னது பவர் இல்லாமல் இருக்குது, பலகீனமா, அதை நீங்க கையோ காலையோ வச்சிருந்தீங்கன்னா அது உடைந்து கீழே நீங்கள் விழுந்திருப்பீர்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருந்திருக்கு, அந்த பாறாங்கலில் உங்கள் மண்டைப்பட்டு உங்களுடைய உயிரே போயிருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பச்சையாக இருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அலி இப்னு அபீ தாலிப் உண்மையிலேயே அப்படி வாழ்ந்தார்களா? இல்லை. அபூபக்கர் அவர்கள் கிலாஃபத்தின் போது ஜுபைர் இப்னு அவ்வாம் அலி அவர்களுக்கு நீங்கள் தான் கிலாஃபத்திற்கு அதிக தகுதி வாய்ந்தவர் என்று சொன்ன போது முதலில் அலி அவர்கள் போய் ஆலோசனை கேட்டது பாத்திமாவிடத்தில். என்ன செய்யலாம் என்று அவர் போய் கேட்டது தம்முடைய மனைவியிடத்தில். இப்படி இன்றைக்கு மனைவிமார்களை பார்க்க முடியுமா? இப்படி இருக்கணுங்க. கணவன்மார்களும் சரி மனைவிமார்களும் சரி தம்முடைய வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களை தங்களுக்கு அவர்கள் ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு இருவருக்கும் இடையில் பக்குவமும் பண்பாடும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவமும் பண்பாடும் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களிடத்திலும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் இருந்தது. இருவரும் இணைபிரியாத அந்யோன்யமான கணவன் மனைவிகளாக வாழ்ந்ததால் தான் இப்படிப்பட்ட உறுதிமிக்க முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தில் கூட இவர்கள் போய் அங்கே ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. போறாங்க, போய் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி உமர் இப்னு கத்தாபுக்கு வருகிறது. அபூபக்கர் தான் கலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பொதுமக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அபூபக்கரை அழைத்துக் கொண்டு நேராக அலி இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய அந்த இல்லத்துக்கு போகிறார்கள். பாருங்க, ஆயிரக்கணக்கான தோழர்கள் அங்கே உள்ளூரில் இருந்தும் கூட அவர்களோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நிலையிலும் கூட அலி அவர்களுடைய நிலைப்பாடு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைப்பாடு எத்தகைய ஒரு அரசியல் ரீதியாக கவனிக்கப்பட்ட ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரா 2 பேர் அங்க போனவனே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னார்கள்? யா பின்த ரசூலில்லாஹ் மா அஹதும் மினல் கல்கி அஹப்ப இலைனா மின் அபீ.
அல்லாஹ்வின் தூதரின் மகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற படைப்பினங்களிலேயே உன் தந்தையை விட, உங்கள் தந்தையை விட நாங்கள் அதிகமாக நேசிக்கிறவர் யாரும் இல்லை. அதே போன்று வஹ்மா அஹது மினல் கல்கி பஅத அபி அஹப்பு இலைனா மின்கி, உங்களுடைய தந்தைக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழுகிற மக்களிலேயே உங்களை விட நாங்கள் அதிகமாக நேசிக்கிற நபர் யாரும் இல்லை என்று அபூபக்கர் அவர்களும் உமர் இப்னு கத்தாப் அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்திய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நம்மிடத்தில் ஆலோசனை கேட்க வந்திருந்த அலி, சுபைர் இருவரையும் பார்த்து சொன்னார்கள், இன்சரிஃபா ராஷிதை, நீங்கள் இருவருமே இந்த அபூபக்கருக்கு பையத் செய்யக்கூடியவர்களாக போங்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆலோசனை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு இருவரும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பையத் செய்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு சகோதரர்களே. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையோடு பயணிக்கிறார்கள். அலி அவர்களின் எல்லா காலகட்டத்திலும் தம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஃபாத்திமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு அஹ்ல பைத்தில் முதல் பெண்மணியாக அல்லது முதல் நபராக இறக்கப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்த காரணத்தினால் இறக்கும் தருவாயில் தன்னுடைய அந்த அன்பை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரே காரணத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அதிக நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், அலி அவர்கள் ஏன் மிகப்பெரிய செல்வத்தோடு இல்லை, அபூ தாலிபுக்கு மகனாக பிறந்து கூட ஏன் அவரிடத்தில் செல்வங்கள் இல்லை, பொருளாதாரத்தில் பின்னடைவோடு இருந்தார் என்றால் காரணம் என்ன? எல்லா போர்களுக்கும் போறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத எல்லா போர்க்களங்களிலும் முன்னின்றவர் போன காரணத்தினால் தனக்கென்று பொருளாதாரத்தை சேகரிக்க முடியவில்லை. வாழும் காலமெல்லாம் கஷ்டத்தையும் கவலையையும் வறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்த ஃபாத்திமாவிற்கு இறப்பதற்கு முன்னாலேயாவது ஒரு அன்பை கொடுப்போம், ஒரு இன்பத்தை கொடுப்போம் என்கிற ரீதியில் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் அரசாங்க விவகாரங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அவர்கள் அந்த காரியங்களில் இருந்து ஒதுங்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவர்கள் நேரத்தை செலவிட்டு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார்களே தவிர ஷியாக்கள் சொல்வதை போல், இஸ்லாமிய எதிரிகள் சொல்வதை போல் அபூபக்கரும் உமரும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பிடிக்காமல் தான் அலி ஒதுங்கிக் கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொல்வது பச்சை பொய் சகோதரர்களே. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற எல்லோரும் ஒரு குடையின் கீழ் நிழல் பெறக்கூடிய அளவிற்கு ஒற்றுமையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சரித்திர குறிப்புகள் சான்றாக இருக்கிறது. இந்த அளவுக்குன்னா இமாம் இப்னு தைமியா அவர்கள் நம்முடைய மஜ்மூஉல் ஃபதாவா என்கிற நூலில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். ஷியாக்கள் சொல்வதை போல் அபூபக்கருடைய கிலாபத்தில் அலி அவர்கள் அதிருப்தியோடு இருந்தாரா, உமருடைய விவகாரத்தில் அலி அவர்கள் அதிருப்தியோடு இருந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை. என்ன சொல்கிறார்? அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் லம் யுகாலித் ஃபீ வக்தின் மினல் அவ்காத், அபூபக்கர் ஆட்சி செய்த காலங்களில் எந்த காலத்திலும் அலி அவர்கள் அபூபக்கரை பிரியவில்லை. வலம் யன்கதி அன்ஹு ஃபீ ஜமாஅத்தின் மினல் ஜமாஅத், அபூபக்கர் ஏற்படுத்திய எந்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளாமல் இல்லை. என்ன அப்போ விளக்கம் என்ன? அபூபக்கர் கலீஃபாவாக இருக்கும்போது அவர்தான் மஸ்ஜித் நபவியில் தொழ வைப்பார். அப்படி தொழ வைக்கும் போது எந்த ஜமாத்தையும் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் விட்டதே கிடையாது. ஃபாத்திமா அவர்களோடு நேரத்தை செலவிடுவார், ஃபாத்திமா அவர்களோடு அன்பை பொழிவார். ஆனால் அந்த மனைவியோடு வாடுகின்ற அந்த முறை என்பது, மனைவியோடு அவர் வைத்திருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கை என்பது தன்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கோ தன்னுடைய இபாதத்திற்கோ எந்த விதத்திலும் குறைவை ஏற்படுத்தாத அளவிற்கு ஒரு ஜமாத்தை கூட அபூபக்கர் சித்திக் அவர்களோடு அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் விட்டதில்லை என்று என்ன செய்கிறார்கள்? இமாம் இப்னு தைமியா அவர்கள் நமக்கு வரலாற்று குறிப்பை தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் முர்த்ததுகளோடு போரிடுவதற்கு அபூபக்கர் தயாரானாங்க. அந்த தயாரான நேரத்தில் பல நபி தோழர்கள், ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் போர் செய்கிறீர்கள், போர் செய்யாமல் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே என்று ஆலோசனை சொன்னபோது அபூபக்கர் அவர்கள் ஸ்திரமாக உறுதியாக போர் செய்தே தீர்வேன் என்கிற முடிவு எடுத்தார்கள். யாருடைய ஆலோசனை வைத்திருந்தார்கள்? யாருடைய ஆலோசனை வைத்து இந்த முடிவு எடுத்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அலியிடத்திலே போய், யா அபுல் ஹசன், அபுல் ஹசனே உங்களுடைய கருத்து என்ன, போருக்கு போகவா அல்லது போர் செய்யாமல் விட்டு விடவா
அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், இன்னக்க இன் தரக்த ஷைஅன் மிம்மா கான அஹதஹு மின்ஹும் ரசூலுல்லாஹ் ஃபஅன்த அலா খিলাফி சுன்னத்தி ரசூல். இருக்கிறவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விவகாரத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தார்களோ அவர்களுடைய காலத்தில் ஜகாத் தடுத்துக் கொண்டிருந்தவர் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய காலத்தில் தடுத்தால் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் நீங்கள் முஹம்மது சுன்னத்திற்கு மாறு செய்தவராக விடுவீர்கள். அதனால் நீங்கள் கட்டாயம் போர் செய்ய வேண்டும் என்று அலி சொன்ன ஆலோசனையை வைத்துத்தான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் போருக்கு புறப்படுகிறார்கள். அப்பந்தான் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சாட்டைக்கு ஜகாத் கொடுத்தவர்கள் இப்போது கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தால் அதற்கும் நான் போரிடுவேன் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னது அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்ன ஆலோசனையை வைத்துத்தான். இந்த நேரத்தில் அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் ஒரு முதன்மை மந்திரியை போல் அலி இப்னு அபீ தாலிப் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அலியின் குடும்பத்திற்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிணக்கு ஏற்படுகிறது. இந்த பிணக்கை அல்லது இந்த சம்பவத்தை பிற்காலத்தில் ஷியாக்கள் மிகப்பெரிய விஷயமாக ஆக்கி ஈரை பேனாக்கி பேடு ஏதோ பெருசாக்குற மாதிரி என்ன செய்கிறார்கள், இந்த விவகாரத்தை ஒரு மிகப்பெரிய விஷயமாக்கி சஹாபாக்களுடைய கண்ணியத்தை கொச்சைப்படுத்தினார்கள். என்ன தெரியுமா, அது அலி இப்னு அபீ தாலிப் அவர்களோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வறுமையோடு தான் வாழ்ந்தார்கள். பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வறுமையோடு தான் கணவரோடு வாழ்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அவர்களுக்கு வேலை செய்ய வேலையாள் இல்லை. பெருமானாருடைய காலத்திலும் அவர்களிடத்தில் மிகப்பெரிய செல்வமோ பொருளாதாரமோ இல்லை. பெருமானாருடைய காலத்திற்கு பிறகும் அவர்களிடத்தில் எதுவும் இல்லை. என்ன செய்யறாங்க, பெருமானார் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து தம்முடைய தகப்பன விட்டு சென்றிருக்கிற சொத்தை கேட்பதற்காக போகிறார்கள். சொத்தை கேட்கறதுக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்கன்னு அர்த்தமா? இல்ல, நபிகள் நாயகம் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கல. அந்த கனிமத்தில் இருந்தும் பயிரில் இருந்தும் 1/5 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்சனலா போகுமே, அது பெருமானார் உயிரோடு இருக்கிற காலத்தில் தான் பிறருக்கு கொடுக்க முடியுமே தவிர பெருமானார் அவர்கள் இறந்து விட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருக்கிற அந்த அத்தனை சொத்தும் யாருக்கு போய்டும்? சதகா. இன்னா லா நூர வமா தரக்னா சதகா. நாங்கள் வாரிசாக ஆக்கப்பட மாட்டோம், எதை நாங்கள் விட்டு செல்கிறோமோ அது சதகா என்று பெருமானார் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த விவரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. ஃபாத்திமா என்ன நினைச்சாங்க, பெருமானார் உயிரோடு இருக்கும்போது அந்த ஹுமுஸ்னா என்னது, அந்த 1/5 வரும்போது எப்படி நமக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நபிகள் நாயகம் பிறந்ததற்கு பிறகு அந்த கைபர் யுத்தத்திலும் அந்த தபூக்கிலும் சுதுக் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் பைத்துல் மாலுக்கு வந்த காரணத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு 1/5 என்கிற விகிதாச்சாரத்தில் வந்த காரணத்தினால் அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா ஸல்லல்லாஹு அவர்களை கூப்பிட்டுக் கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்திலே போகிறார்கள். போய் அபூபக்கர் அவர்களை சந்தித்து கைபரில் கிடைத்த அந்த கனிமத்தில் 1/5 என் தந்தையுடைய சொத்தில் உள்ள அந்த சொத்தையும் அதே போன்று புதுக்கிற அந்த நிலத்தையும் தங்களுக்கு தரும்படி வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்பா சொன்ன அப்துல் முத்தலிபோடு. இப்ப அபூபக்கர் என்ன செய்வாரு, ஃபாத்திமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள், அபூபக்கர் அவர்கள் அதிகமாக மரியாதை வைத்திருக்கிற, அதிகமாக அன்பு வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற ஒரு பெண் தான். இருந்தாலும் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் விட்டு செல்லுகிற எதுவும் எங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு சொத்தாக ஆகாது, நாங்கள் விட்டு செல்கிற எல்லாம் அது தர்மம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வைத்து அங்கே அபூபக்கர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சொல்கிறார், லா நூர ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாங்கள் வாரிசாக ஆக மாட்டோம். மா தரக்கினா சதகா, நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் சதகாவாக ஆகும். இன்னமா யகுலு ஆல முஹம்மத் மின் ஹாதல் மால், முஹம்மதுடைய குடும்பம் சாப்பிடுவதெல்லாம் அந்த பொருளாதாரத்திலிருந்து எது ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குமோ, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது இருந்துச்சோ அதுதான் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், யா பின்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரின் மகளே, லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹ் யக்மலு பிஹி இல்லா அமிது பிஹி.
ரசூலுல்லாஹின் மகளே, அல்லாஹ்வின் தூதரின் மகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அந்த காரியத்தில் எதையும் நான் விட மாட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அங்கே இறை தூதர்கள் விட்டு செல்கிற சொத்து, இறை தூதர்கள் விட்டு செல்கிற பொருளாதாரம் எதுவுமே அவர்களுடைய வாரிசாளர்களுக்கு வாரிசாக போகாது. அது எல்லாமே பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற தர்மமாக போய்விடும். அதனால் உங்களுக்கு தருவதற்கு இயலாது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டிப்போடு சொல்லிவிட்டார். நபியின் மகன் என்பதற்காக சட்டத்தை மாற்ற முடியுமா? அலியின் மனைவி என்பதற்காக சட்டத்தை மாற்ற முடியுமா? அதுவும் பாத்திமா உடன் அழைத்து வருவது யார்? ஒட்டுமொத்த மக்களும் மரியாதை வைத்திருக்கிற அப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் வைத்தில் ஒருவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் நாயகம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்திய ஒருவர். ஆனாலும் சட்டம் என்று வந்தார், நீதி என்று வந்தால் அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் கண்டிப்போடு அங்கே சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு பாத்திமாவுக்கு இந்த சட்டம் தெரியாது, அதனால்தான் போய் கேட்டாங்களே தவிர இந்த ஷியாக்கள் சொல்வதை போல் அபூபக்கர் பாத்திமாவிற்கு அநியாயம் செய்து விட்டார், அபூபக்கர் பாத்திமாவின் சொத்தை சூறையாடி விட்டார் எழுதியிருக்கிறார். இப்படி பாத்திமா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தபூக்கின் பங்கையும் அந்த 5 பங்கையும் எல்லாத்தையும் அபூபக்கர் எடுத்துக்கொண்டார், அவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் அநியாயமான முறையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு முறை கூட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கரை குறித்து தப்பாகவோ தவறாகவோ சொல்ல முடியும் சொல்லல. எந்த அளவிற்கு அவர்கள் இருவர்களுக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவு இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டுமானால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த சம்பவத்தை நினைவு கூறும் போது தெரியும். அலி அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறக்க போகிறார் என்கிற விஷயத்தை முன்கூட்டியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட காரணத்தினால் பாத்திமாவோடு இருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அந்த நோயை பராமரிப்பவராக அலி பக்கத்தில் இருந்து கவனிக்கிறார். ஒரு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உண்மையில் அதை கவனிப்பதற்கு முழு தகுதி வாய்ந்தவர் கணவனாகத்தான் இருக்க முடியும். நான் நினைக்கிறோம் என்ன செய்யறோம், நல்லா இருக்கிற வரைக்கும் கூட இப்படி அவன் நல்லா சமைக்கும் போது கூட வச்சுக்குவோம், அவகிட்ட பிரச்சனை இல்லாத வரைக்கும் கூட வச்சுக்குவோம், வாரத்திற்கு ஒரு நாள் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போனா விட மாட்டோம். ஆனா ஒரு நோய் வந்து விட்டால் ஏசியில டிக்கெட்டை போட்டு முதல்ல கொண்டு போய் ஏன் உங்க அம்மா பார்த்துக்கோமா போய் நல்லா எப்படி என்கிட்ட இருந்தியோ அப்படி போய் இருந்துக்குவாங்க. ஆனால் அலிரலியல்லாஹு தன்னுடைய மனைவி இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி கட்டிய மனைவி தன்னுடைய உயிராக மதிக்கக்கூடிய அளவிற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அப்படி பராமரித்தார்கள். சகோதரர்களே, உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ரொம்ப காரணம் அவருடைய மூத்த மருமகள் உஸ்மானும் மனைவியின் மீது அக்கறையோடு அவர் நோய்வாய்ப்படும் போது கனிவோடு அனுசரணையோடு உடனிருந்து கவனித்தார். அவருடைய இளைய மருமகனார் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களும் கட்டிய மனைவி அங்கே கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கும் போது நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவர்களை கனிவோடு கவனிக்கக்கூடியவராக இருந்தார். இப்படிப்பட்ட மருமகன்கள் அடைவதற்கு உண்மையிலேயே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். சொல்றாங்களே என்ன நடக்குது? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நோய்வாய்ப்பட்ட நிலையில் கட்டிலில் கிடக்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட அலி இப்னு அபீ தாலிப் ஒரு வக்த் தொழுகையை கூட ஜமாஅத்தை விட்டு அவர் மிஸ் செய்ய மாட்டார். பாத்திமா நோய்வாய்ப்பட்ட நிலையில் படுத்த படுக்கையாக கிடந்த போதும் கூட அபூபக்கர் அவர்கள் கலீஃபாவாக இருந்த போது அவருக்கு பின்னால் அவர் தொழ வைக்கின்ற ஜமாத்தில் ஒரு வக்தை கூட அவர் விட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசல்களை தொடர்பில் அவர் விடவில்லை. அரசாங்க தொடர்பை தான் விட்டாரே தவிர பள்ளிவாசலின் தொடர்பை அவர் ஒரு காலம் விடவில்லை. அபூபக்கர் சித்தீக் அவர்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பள்ளிவாசலுக்கு அலி அவர்கள் சொல்ல வரும்போதெல்லாம் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மகள் பாத்திமா இப்போது எப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் பாத்திமாவின் உடல்நிலை எப்படி இருக்குது என்று இருவரும் மாறி மாறி விசாரிக்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மாறாப்பட்டுக் கொண்டவர்களாகத்தான் அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லோரும் இருந்தார்கள். சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் இந்த பாவிகள் சொல்வதை போல நபி தோழர்களுக்கும் நபிகள் நாயகத்தின் குடும்பத்தவர்களுக்கும் எந்த ரீதியிலும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. எல்லோரும் இருவர் ஓர்மையை போல ஒரு குடலுக்கு நிழல் பெறக்கூடிய அளவிற்கு ஒரே குடும்பத்தவர்களாகத்தான் சந்தோஷமாக வந்தார்கள். இந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தன்னுடைய அன்பு தோழர் உமரை அழைத்துக் கொண்டு பாத்திமாவை நலம் விசாரிப்பதற்காக வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு
அலியிடத்தில் அனுமதி கேட்கிறார். அலியே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமா உங்களுடைய மனைவியை நலம் விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அலி என்ன செஞ்சார் தெரியுமா? வந்த இருவரையும் அங்கே நிற்க வைத்து விட்டு நேராக பாத்திமாவிடத்தில் போகிறார். பாத்திமா, உன்னை சந்திப்பதற்காக நலம் விசாரிப்பதற்காக அபூபக்கர் உமரும் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாத்திமாவுக்கு கோபம் இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை தாருங்கள் என்று கேட்டபோது தரமாட்டேன் என்று சொன்ன அபூபக்கர் என்றவர் நினைத்திருந்தார். பாத்திமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை தருவதற்கு உமர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று நினைத்திருந்தார். வேண்டாம் என்று சொல்லியிருப்பார், வரக்கூடாது என்று சொல்லியிருப்பார். ஆனால் பாத்திமா அந்த நேரத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? பெண்களே, நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு கவனிக்க வேண்டிய விஷயம். கணவரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவர்களை சந்திக்கலாம். மரணிக்கும் தருவாயிலும் கூட கணவனுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் தம்மை சந்திக்க கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபி தோழியர்கள், குறிப்பாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோடு உண்டான குடும்ப வாழ்க்கை சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது அலியும் பாத்திமாவும் ஒன்றாக வாழ்வதை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்திருக்கிறார்கள், ரசித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. அலியும் பாத்திமாவும் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சிரிக்க இன்னொருவர் சிரிக்க, சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி உள்ள வந்தோடனே ரெண்டு பேரும் அமைதியாயிட்டாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி அவங்களுக்கு என்ன மரியாதை. பாப்பா தானே அப்படின்றவங்க ஃப்ரீயா இல்லை, பாப்பாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுனால ரெண்டு பேரும் மௌனமாயிடுறாங்க. உடனே நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், எதை நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள், ஏன் நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தீர்கள்? இவங்களுக்கு சொல்லதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அலி பாத்திமாவை பாக்குறாங்க, பாத்திமா அலியை பாக்குறாங்க. என்ன அர்த்தம் இருக்கு? நீ சொல்லு, நீ இவரு, நீங்க சொல்லுங்கன்னு அவங்க. ஆனால் அலி ஆண் என்பதனால் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார். மகள் பாத்திமா கொஞ்சம் உரிமையோடு, இல்லை ரசூலல்லாஹ், நாங்கள் இருவரும் ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தோம். என்ன விஷயம் தெரியுமா? எங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அதுதான் இந்த பிரச்சனை. பாத்திமா சொல்றாங்க, என்னதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன நான் தான் பார்ப்பேன். அலி சொல்றாரு, இல்லை என்னதான் பாப்பாவுக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்திற்கு, தபூக் யுத்தத்திற்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அவர்களை ஊரிலே விட்டு சென்றார்கள். எல்லா போர்க்களத்திலும் வாளேந்திய பழக்கப்பட்ட அலி கைபர் யுத்தம் முடித்து தபூக் யுத்தத்தின் போது பெருமானாரின் குடும்பத்திற்கு அந்த முனாஃபிக்குகளால், யகூதிகளால் அச்சுறுத்தல் வரக்கூடாது என்பதற்காக அலியை உள்ளூரிலே நியமித்து போனார்கள். அலிக்கு அதெல்லாம் உடம்பு கொடுத்துக்காரு. அவர் வாழை பூச்சியே பழகினவரு. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சொல்றாங்களே இருந்தவரு போருக்கு புறப்படும் போது நேரா வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமா பொறுப்பாளியாக விட்டு செல்கிறீர்கள்? கேள்வி வருங்குதா? நான் யாரு? வாள் எடுத்து ஆள் முடிக்கிறவன். ஆனால் என்னை போய் இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக விட்டு செல்கிறீர்கள் யார சொல்லலாம்? நபிகள் நாயகம் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? யா அலி, அலியே, அன்தா கமன்சிலத்தி ஹாரூன் மூசான்னு சொன்னாங்க. மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அந்த மாதிரி நீ எனக்கு. மூசா நபி இறைவனுடைய கட்டளையை பெறுவதற்காக 40 தினங்கள் போன போது யாரை பொறுப்பாளியாக விட்டு சென்றார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு சென்றார். அந்த மாதிரி நீங்க எனக்கு ஹாரூன மாறிக்கிறாங்களே, இதை இவரு கோட் பண்றார். ரெண்டுத்துக்கு அப்பதனால நான் தான் எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கணும். இவங்க அலி இல்ல நான் தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லணும். இது என்ன சும்மா சாதாரண தீர்ப்பா? கருப்பு பெஸ்டா வெள்ளை பெஸ்டானா டக்குன்னு வெள்ளைக்காரங்க நிறைய பேர் இருந்தா வெள்ளை சொல்லிடணும். அப்படித்தானே நீங்க அப்படித்தானே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டிமன்றம் ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் மெஜாரிட்டியை கொண்டுதான் தீர்ப்பை தவிர உண்மையை கொண்டு தீர்ப்பல்ல. ஆனால் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று எதையுமே பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி காய்ச்சல் முகத்திலின்றி உண்மையை கொண்டு மட்டுமே தீர்ப்பளித்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ரெண்டு பேரும் நின்ன உடனே ஒரு தீர்ப்பு ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? யாருமே சொல்ல முடியாததற்கு ஒரு அழகான தீர்ப்பு சொன்னாங்க. பாத்திமா, நீ மகள் என்கிற அடிப்படையில் நான் உன் மீது அதிகம் அன்பு கொண்டவன். அலி, நீங்கள் யாரு? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான கண்ணியம் கொண்டவர். நீ அன்பு, நீங்க கண்ணியம், ரெண்டுமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுதான். அப்போ இருவர் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த அக்கறையும் அன்பையும் இந்த சம்பவத்தின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். இப்படி வாழ்ந்த பாத்திமா இறந்தபோது இன்னொரு சம்பவம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாத்திமாவின் வீட்டிற்கு போகிறார்கள். எப்போதும் பாத்திமாவும் அலியும் ஒன்றாகவே இருப்பார்கள். அதை கண்டு ரசிப்பதற்காக ரசூலுல்லாஹ் போவாங்க. அன்றைக்கு வடமைக்கு மாற்றமாக மிஸ்ஸிங். யாரு இல்ல? அலி இல்ல. இது வழக்கமா நம்ம
ஊர்ல பொம்பளைங்க தான் இருக்க மாட்டாங்க. டக்குனு கோவம் தான் சூட்கேஸ் வீடு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். போன விட்டா தெரியும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பேஷனா போச்சு. எது? எங்க அம்மா வர சொல்லிடுவேன், எங்க அப்பா வர சொல்லிடுவேன், எங்க அண்ணனை வர சொல்லிடுவேன். அன்றைக்கு அலி இப்னு அபீ தாலிப் வீட்டிலே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பாத்திமா அலி எங்கே? அந்த பாத்திமா சொன்ன பதிலைத்தான் சகோதரர்களை உன்னிப்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் கவனிக்கிறது. என்னதான் கேட்பவர் அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும், தன்னை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும், அலியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் தூக்கி வளர்த்த வாடியனாக இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொல்லல, எங்களுக்கிடையில் ஒரு பிரச்சனை, அவர் கோபித்துக் கொண்டு வெளியேறினார். இப்படி சொல்லுவோமா? என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க வேண்டாம், ஒரு போன் பண்ணா போதும். எடுத்த உடனே இந்த கண்ணீர் எங்கிருந்து வருமோ தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு 2 நிமிஷம் சவுண்டே வராது, அதுலயே புரிஞ்சுக்குவான் யாரு பாப்பாக்காரர்களும் உமாக்காரர்களும். ஓகே, ஏதோ ஒரு சுனாமி வந்திருக்கிறாங்க. சரி, என்ன கணவன் மனைவின்னா பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும். அவர்களுக்கு 2 பிரச்சனை. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சான்? அவங்க அம்மா கரையை செஞ்சான், அப்பா என்ன செஞ்சான்? இருக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனைனா அது உள்ள குத்தி குத்தி இவ்வளவு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற மகளே பிரச்சனையை பத்தி சொன்னாலும் என்ன பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அலி எங்கே என்று நான் கேட்டேன். எப்படி? அலி எங்கே? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பிரச்சனையை சொல்லல, அலி வீட்டை விட்டு வெளியே போகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை அனுப்புகிறார்கள், அலி எங்கே இருக்கிறார் என்று பார்த்துக்கலாம். போய் பார்க்கிறாரு. எங்க இருப்பார் அலி? எங்க? மஸ்ஜிது நபவி, காபத்துல மதீனால இருக்கு. மஸ்ஜிது நபவி மண்தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் அலி இப்னு அபீ தாலிப். கணவன் மனைவி கிடையில் பிணக்கு வந்தால் எங்கெங்க போகணும் எல்லாம் பெரிய நோய் ஒரு பார்க்குக்கு போய் உட்காருவார். ஏன்? பார்க்கில் உட்கார்ந்தாதான் மைண்ட் இருக்கு ஃப்ரீ ஆகுமா? எவன் சொன்னான்னு தெரியல, பார்க்கில் போய் உட்கார்ந்தா மைண்ட் அங்க ஃப்ரீ ஆகும். கண்ட சைத்தானும் காலத்தோடு வந்து போய்கிட்டு இருக்கு. அங்க போனா மைண்ட் ஃப்ரீயால ஆகுது, வேற மாதிரி ஆகும். உண்மை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கள் அமைதி பெறுவது இறைவனின் நினைப்பை வைத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நினைப்பு எங்கே கிடைக்குமோ அங்கே போக வேண்டும். இவர் பீச்சில் போய் உட்கார்ந்தாதான் மைண்ட் ஃப்ரீ ஆகும், பார்க்கில் போய் உட்கார்ந்தாதான் மைண்ட் ஃப்ரீ ஆகும். அப்படி இல்லாட்டா வேற எங்காவது போயிடுவார். எங்க ஏசி மூணுக்கு அங்க போய் உட்கார்ந்துட்டு தான் திங்க் பண்ணுவார். ஆனால் அலிரலி எல்லாம் கோபம் வந்துருச்சு, என்ன செய்யறது? நேரா போய் மஸ்ஜிது நபவியில் மண் தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் தகவல் வந்தோடனே நான் கூப்பிட்டேன்னு கூட்டுவா அப்படின்னு சொல்லுங்க. மாமனார்கள் கொஞ்சம் மனசுல வைங்க, என்னதான் மருமகனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுக்கு வந்திருக்க மாட்டாரா? அலி வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரா? நான் அழைத்து வர சொன்னேன் என்று சொன்னால் ஆணுகிற வேண்டாம், கொஞ்சம் அப்படி இஷாரா பண்ணா போதும் ஓடி வந்திருப்பார் அலி. ஆனால் குடும்ப விவகாரம் போது, தன் மகளின் விவகாரம் பண்ணும்போது ஒரு தந்தையாக என்ன செய்யணும் அதை செஞ்சாங்க. நேரா போய் நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபீ தாலிப் கொஞ்சம் கோபத்தோடு மஸ்ஜிது நபவியின் மண் தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மேனி முதுகில் அந்த மஸ்ஜிது நபவியின் மண் தரையில் மண் துகள்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹும் யா அபா குரா, மண்ணின் தந்தையே எழும்புன்னு சொன்னாங்க. ஏன்? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறது. மண்ணு மேல இருந்ததுனால மண்ணு புள்ள மாதிரி அப்படி சொல்லி மண்ணின் தந்தையே எழுப்புகின்ற போது அலி இப்னு அபீ தாலிப் அத்தனையும் புரிந்து கொண்டார். நம்மளால தான் நினைச்சிருக்கோம், ஒன்று அனுப்பி வச்சுதா நினைச்சேன். அதுக்கு சண்டை போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் என்றெல்லாம் ஒரு வியாக்கியானம் பேசவில்லை சகோதரர்களே. எந்த பிரச்சனைங்கிறது வரும், வந்த ஸ்பாட்ல போகும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் வருதா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அதே மாதிரி தண்ணியை குடிக்கணும். நின்றுகிட்டு இருக்கும்போது கோபம் வந்தா, உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது கோபம் வந்தா, ஒருவேளை உட்கார்ந்துகிட்டு ஒரு கோபம் வந்திருக்கும் போல இருக்கு, நேரா போய் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மக்களுக்கு விடப்படுத்தார். ஆனால் நாம என்ன செய்வோம்? நான் பல முறைகளை சொல்லியிருக்கிறேன். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கோபம் வந்தா முதல்ல என்ன செய்வோம்? எந்திரிச்சு உட்காருவோம். முதல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது படுனாங்க, இப்போ படுத்துக்கிட்டு போது எந்திரிச்சு உட்காரும். உட்கார்ந்துக்கிட்டு போது கோபம் வந்தா எந்திரிச்சு தலைகீழ். அதனாலதான் குடும்பத்துல நிம்மதி இல்லை. உங்கள் குடும்பங்களில் நிம்மதி வேண்டுமானால், உங்கள் குடும்பங்களில் உண்மையிலேயே அமைதி பூங்காவாக மாற வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் அதை பின்பற்றிய காரணத்தினால் தான் படுத்தா கோபம் சொன்னதால மஸ்ஜித் நபவியின் மண்தரை என்று கூடவாக்காம அவர் படுத்த காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹ் வந்து நின்ன உடனேயே என்ன பஞ்சாயத்து, என்ன வழக்கு, என்ன பிரச்சனைன்னு 2 பேருமே பேசல. ரசூலுல்லாஹ் பார்த்தவனே எந்திக்கிறார்.
சிரிக்கிறாரு. இவர் எந்திரிச்சு பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போய் பாத்திமா கிட்ட விட்ட உடனே 2 பேரும் சந்தோஷமா. இப்படி வாழ்ந்த பாத்திமா இறக்கும் போது எப்படி? இப்படி சகோதரர்களே, ஈருடன் ஓர் உயிராக அவர்கள் வாழ்ந்த அந்த திருமண வாழ்க்கை பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு மீண்டும் பிரியும் போதை நினைத்து அலி இப்னு அபீ தாலிப் எவ்வளவு வேதனை கொண்டிருப்பார். எல்லா நபி தோழர்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு வாழ்ந்த காலம் வரை அலி அவர்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கதீஜா இருக்கும் வரை வேறொரு பெண்ணை மணம் முடிக்கவில்லையோ, தாயை போல பிள்ளைங்க, நூலை போல் வேலை, தாயை போல் பிள்ளை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இன்னொரு பெண்ணை மணம் முடிக்கவில்லையோ, அதே போன்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் வரை இன்னொரு பெண்ணை அலி அவர்கள் மணம் முடிக்கவில்லை. அதுக்காக இரண்டாவது திருமணம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அது இஸ்லாம் சொல்லி இருக்கிற சுன்னத். அது முடிந்தவர்கள் முடிப்பவர்கள் முடித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்று சொன்னா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கும் காலம் வரை இன்னொரு பெண்ணை நாடி சொல்லக்கூடிய ஒரு தேவையை ஏற்படுத்தாத அளவிற்கு நடந்து கொண்டார்களே, இப்படி இன்றைக்கு பெண்கள் நடந்து கொள்வார்களா? இப்படி மனைவிமார்கள் நடக்கிறார்களா இன்றைக்கு? அப்படி நடக்க வேண்டும். அதனாலதான் ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறக்கும் தருவாயை முன்கூட்டியே அறிந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் முன்கூட்டியே அறிந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய முழுமையான நேரத்தை பாத்திமா அவர்களுக்கு செலவிடுகிறார்கள். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அபூபக்கர் சித்திக்கும் உமர் இப்னு கத்தாபும் நலம் விசாரிக்க வருகிறோம், அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது அலி பாத்திமாவிடம் சொல்ல, பாத்திமா நீங்கள் அனுமதித்தால் நான் சந்திக்கிறேன் என்று சொல்ல இருவரும் உள்ளே வருகிறார்கள். வந்து வல்லாஹி மா தரக்குத்தார் வல் மால் வல் அஹல் வல் அஷிரா இல்ல இப்திகாஅ மர்பாத்தில்லாஹ் வ மர்பாத்தி ரசூலிஹி வ மர்பாத்திக்கும் அஹ்லல் பைத். உணர்ச்சிபூர்வமான ஒரு உரையை எங்கே அபூபக்கர் அல்லாஹ்வின் தூதரின் மகளே, இறை தூதரின் மகளே பாத்திமா, நாங்கள் எங்களுடைய பொறுப்பின் கீழ் வரப்பட்டிருக்கிற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அஷீரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த படைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வின் தூதரின் பொருத்தத்தை நாடி, இன்னும் சொல்ல போனால் அஹ்லு பைத்தாக இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தோஷத்தையும் நாடித்தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். தரப்பாஹா அர்த்தம் அவரை ஆறுதல் படுத்த ஹத்தா ரதிய பாத்திமா அவர்களும் சந்தோஷமாக அங்கே அவர்கள் சொல்லுகிற ஆறுதலை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு விடை கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே இறந்தார்கள் என்பது வரலாறு. அப்போ இப்படி அவர்கள் பிரச்சனை இல்லாமல் தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஷியாக்கள் அலிக்கும் பாத்திமாவுக்கும் அஹ்லு பைத்திற்கும் அபூபக்கருக்கும் உமருக்கும் எல்லாம் பிரச்சனை என்று வண்டியாக அவர்கள் குப்பை வண்டிகளை எள்ளி கொள்வது போல குப்பைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பாத்திமா இறந்ததற்கு பிறகு பாத்திமாவிற்கு தொலை வைப்பது யார்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து விட்டார்கள். அவர்களை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுகை நடத்த வேண்டும். அந்த நேரத்தில் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே நீங்கள் தொழ வையுங்கள் சொன்னார்கள். பிறகு அபூபக்கர் சொல்கிறார்கள், இல்லை நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தான் தொழ வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2 விதமான அறிவிப்புகள் வருகிறது. இருந்தாலும் முஸ்லிம் என்கிற நூலில் வருகிறது, கடைசியில் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தான் நம்முடைய மனைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தொழ வைத்தார்கள் என்கிற அந்த செய்தி முஸ்லிமிடம் இருக்கிறது. இப்படி அலியுடைய பாத்திமாவுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் சகோதரர்களே இணைபிரியா சம்பதிகளாக வாழ்ந்து அவர்கள் பிரியும் தருவாயிலும் கூட ஜனாசா தொழுகையை கணவரே நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கியதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மந்திரியை போல் செயல்பட்டவர் கலீஃபா ஃபாரூக் அவர்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. இங்கேயும் இப்படித்தான் செயல்பட்டார். ஆமா, அவங்க தான் தொலை வச்சாங்க. ஒரு சில அறிவிப்புகள்ல அபூபக்கர் தொலை வச்சாங்கன்னு வருது. இருந்தாலும் முஸ்லிமுடைய ரிவாயத்து, அதாவது அபூபக்கர் தக்பீர் சொன்னார் என்று வருகிறது. குளிப்பாட்டுதலுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் குளிப்பாட்டினாங்க. தொலை வைத்தது அலி ரலியல்லாஹு அவர்கள் தான். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தொலை வைக்கிறார். அதற்கடுத்து உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலம் வரும்போது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அலிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருந்தார்கள். என்ன பொறுப்பு தெரியுமா? அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் உமருக்கு என்ன பொறுப்பு கிடைத்ததோ அதே பொறுப்பை தான் ஆட்சியாளராக இருக்கும்போது அலிக்கு கொடுத்தார். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் உமருடைய பொறுப்பு என்ன?
வெரி குட். நீதித்துறை, அந்த நீதித்துறைக்கு தன்னுடைய சீட்ல அலிய உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் செய்வாங்களாங்க இதை? இருவருக்கும் இடையில் பிரச்சனைகளும் பிணக்குகளும் இருந்தால் எந்த பொறுப்பில் தான் இருந்தாரோ அந்த பொறுப்பிற்கு தனக்கு பிறகு அலியை நியமித்து அழகு பார்த்தார். அந்த பொறுப்புக்கு உண்மையிலேயே கச்சிதமான ஆள் அலி இப்னு அபி தாலிப் தான். காரணம் நமக்கு நல்லா தெரியும். நேற்றைய உரையில் நான் சொன்னேன், காலித் இப்னு வலீத் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு பிணக்கை யார் தான் சரி செஞ்சார்? அலி ரலியல்லாஹு தான் போய் சரி செய்யறாங்க. அதே போன்று ஒரு சில பிணக்குகள் வரும்போது அதை அலி இப்னு அபி தாலிப் மிக சாதுரியமாக கையாண்டு கலீஃபா உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சிக்கு நற்பெயர் ஏற்படுத்தினார். அதில் ஒரு சம்பவம், ஒரு பெண்மணி பிரச்சாரம் செய்து விட்டார் என்கிற வழக்கு வருகிறது. வழக்கு வந்தவங்க என்ன செய்யறாங்க? அவருக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். போகின்ற வழியில் அலி அவர்கள் காவியாக இருக்கின்ற காரணத்தினால், நீதித்துறை அவரிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவரிடம் ஆலோசனை பெறாமல் என்ன செய்ய முடியாது, ஹத்தை நிறைவேற்ற முடியாது. திருமணமான பெண் பிரச்சாரம் செய்து விட்டார் என்கிற வழக்கிற்கு அவளை கல்லால் அடித்துக் கொள்ளலாம் என்று அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் செல்லுகிற வழியில் அலி இப்னு அபி தாலிப் மடக்குகிறார். என்னன்னு கேட்கிறார். கேட்ட உடனே உமர் எங்களை அனுப்பினாங்க. எதுக்கு அனுப்பினாரு? இந்த பெண்ணுக்கு ரஜிமு செய்வதற்காக. ரஜிமுனா என்னது? கல்லால் அடித்துக் கொள்வதற்காக ஆணையிட்டிருக்கிறார். அலி பார்க்கிறாரு. பார்த்த ஒரு விஷயத்தை யூகிக்கிறார். யூகித்துட்டு சொல்றாரு, நான் சொல்றேன், நீங்க இந்த பொம்பளையை கல்லால் அடிக்க கூடாது, அந்த பொம்பளையை விட்டுருங்க, நீங்க நேரா உமர்கிட்ட போகுங்க. அலி சொன்னோன்னு என்ன செய்ய முடியும்? முதலமைச்சர் ஒரு ஆணையை போடுறாரு. ஆனால் நீதி அமைச்சர் என்ன செய்கிறார்? சட்டத்துறை அமைச்சர் இப்படி சொன்ன உடனே சரி, சட்டத்துறை அமைச்சர் இந்த இலாக்கா இருக்கிறதுனால நேரம் உமர்த்த போறாங்க. உமர் கேட்கிறார், என்னாச்சு போட காரியம் முடிஞ்சதா? இல்ல அவர்களே, வர வழியில அலிய பார்த்தோம், நீதித்துறை யாரு சட்டத்துறை அமைச்சரை பார்த்தோம் சொன்னாரு, அதனால அலி செஞ்சார்னா உண்மையிலே அதுக்கு ஒரு காரணம். நன்றாக கவனிக்கிறது. உமர் இப்னு கத்தாபை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயத்திற்கு மாற்றமாக யாராவது நடந்தா முதல்ல ஆளை விட்டு வாம்பாங்க, எப்படி அவர் செய்யறான்னு கேட்பாங்க. ஆனால் செய்தது அலி என்பது அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை உணர்ந்த உமர் இப்னு கத்தாப் அலியா செய்தால் அப்படியான அர்த்தம் இருக்குன்னு அலி அவர்கள் வருகிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு விசித்திரமான வழக்கு. விசாரம் நிரூபிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கல்லால் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்க, அதை உமர் அவர்கள் நிறைவேற்றிய போது அலி அவர்கள் எப்படி தடுத்தார் என்றால், இங்கேதான் சகோதரர்களே, ஒரு நீதிமான், ஒரு சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர், நீதித்துறையை வழிநடத்தக்கூடியவர் ஆதாரங்களை எப்படி அணுக வேண்டும், சும்மா பார்த்தவனும் முடிவெடுக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார், என்ன சொல்கிறார்? கோபத்தோடு மானக்க ரதத்தஹாவுலாய், அலி என்ன காரணம்? ரஜிமு செய்ய போனவர்களை, கல்லால் அடித்துக் கொள்ள போனவர்களை திருப்பி அனுப்பி விட்டீர்களே. உடனே சொல்கிறார்கள், உமர், அம்மா சுமிஅத்த நபி யகூல் ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸா, நபிகள் நாயகம் சொன்னதை நீங்கள் செய்வதற்கவில்லையா? 3 பேருக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படக்கூடாது. காரணம், அந்த 3 பேருக்கு அல்லாஹ்வே பாவம் எழுத மாட்டான். யார்? அனி நாயிம் ஹத்தா யஸ்தைகித, உறங்கிக் கொண்டிருக்கிறவன் விழிக்கும் வரை. ஒருத்தர் பள்ளிவாசல்ல தூங்கிட்டு இருக்கிறார், அதே பள்ளிவாசல்ல இன்னொருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கிறார். தூங்கும் போது அவருக்கு உருள்ற பழக்கம் வைங்க, உருண்டுகிட்டே இருக்கும்போது எட்டி ஒரு மிதி மிதிக்கிறார் தூக்கத்துல. அப்ப அவருக்கு பாவமா தவறா? எப்படி எட்டி உதைக்கலாம்? எட்டி உதைச்சா இஸ்லாமிய திட்டப்படி பழிக்கு பழி, அப்படி நீ ஒரு எட்டி அப்படியா தீர்ப்பு கொடுக்க முடியும்? தூக்கத்துல நடந்தா அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு கேஸ் கிடையாது. நம்பர் 2, வாணி சகீர் ஹத்தா யக்புர, பருவமடையாத சிறுபிள்ளைகள் ஏதேனும் தவறுகள் அறியாமல் செய்துவிட்டால் அவர்கள் பருவமடையும் வரை அவர்கள் மீது என்ன செய்ய முடியாது, குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. 3வது சொல்றாங்க, வாணி முச்சலி ஹத்தா யக்கில, ஒரு பைத்தியக்காரன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் தெளிவடையும் வரை அவன் மீது என்ன செய்யக்கூடாது, ரஜிமை நிறைவேற்றக்கூடாது. எந்த பெண்ணை நீங்கள் ரஜிமுக்காக வேண்டி அனுப்புகிறீர்களோ அந்த பெண் இந்த குடும்பத்தை சார்ந்த பெண், இந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கக்கூடிய இவள் பைத்தியக்காரி, அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத என்று எனக்கு தெரியும், அதனால் அவளை என்ன செய்யக்கூடாது, ரஜிமு செய்யக்கூடாது என்று சொன்ன உண்மையிலேயே சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் கட்டி தழுவி அழுகை பாராட்டுகிறார். ஏன்னா உமர் அவர்களுக்கு தெரியாது இந்த பெண்மணி யாரு. வழக்கு வருது, விசாரம் பண்ணிட்டாங்க, கல்யாணமான விசாரம் பண்ண பெண்ணா இருந்தா ரஜி படிக்கணும்னு அனுப்பி விடுறாங்க. ஆனால் அலி இப்னு அபி தாலிப் இடையில் மறித்து தான் சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதை அங்கே காட்டுகிறார்கள். அடுத்து இன்னொரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது. இதே ஒரு விசார கேஸ் தான். அங்கே நடக்குது, விசாரம் செய்த பெண்மணி விசாரம் செய்வதற்கு பிறகு வயிற்றில் கருவுற்ற நிலையில் வயிற்றில் பிள்ளையோடு வருகிறார். என்ன செய்யணும்? பாவம் செஞ்சியாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? அதே ரஜிமு, கல்லால் அடித்துக் கொல்லப்பட வேண்டும். அப்போதும் அலி அவர்கள் இடையில் மறித்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க.
உடனே விவரிக்கிறார்கள், அலி அவர்களே இந்த மாதிரி இந்த பெண்மணி தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இவங்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படி ரஜ்மு செய்யணும்னு அமீருல் முஃமினீன் சொல்லிட்டாங்க. உடனே அலி இப்னு அபீ தாலிப் உமர் இப்னு கத்தாப் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹாதா சுல்தானுக அலைஹா வமா சுல்தானுக அலா மா ஃபீ பத்னிஹா. உமரே, இந்த பெண்மணியின் மீது சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, இந்த பெண்மணியின் வயிற்றில் இருக்கிற குழந்தை மீது நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றுவது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்படி வயிற்றில் பிள்ளையோடு வந்தா என்ன செய்யணும், பிள்ளை பிறந்ததற்கு பிறகு பால்குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த பெண்மணி செய்த பாவத்திற்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற விஷயத்தையும் அங்கே அலி இப்னு அபீ தாலிப் யாருக்கு, உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு அங்கே சொன்ன போது சொல்கிறார்கள், எப்படி லா அஹ்தின் அலா மௌகரின் பஅத பலாஇன் அன்னஹு மன் தய்யத அவ் ஹபஸ்த அவ் தஹத்தத ஃபலா இக்ரார லஹு என்று அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த சட்டம் வயிற்றில் பிள்ளையோடு வந்தால் பிள்ளை பிறந்ததற்கு பிறகுதான் ரஜ்மு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அங்கேயும் அலி அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அந்த பெண்மணியின் மீது தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், உமர் இப்னு கத்தாப் அவர் வாசகர் ஷியாக்களே படுபாவிகளே, நீங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, எப்படி லௌலா அலி லஹலக உமர் என்று சொன்னார். அலி மட்டும் இல்லாவிட்டால் உமராகிய நான் இன்றைக்கு அழிந்து போயிருப்பேன். இதுதான் அநியாயமான முறையில் சட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உமர் பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு அநியாயமான முறையில் வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தையை கொன்றுவிட்டால் அந்த பெரிய பாவத்தை சுமந்தோம் என்கிற அடிப்படையில் உமர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற காரணத்தினால் உமர் அவர்கள் அலியை பாராட்டும் விதத்தில் சொன்னார்கள், லௌலா அலி லஹலக உமர், அலி மட்டும் இல்லாவிட்டால் உமர் அழிந்தே போயிருப்பான் என்று உமர் இப்னு கத்தாப் அலியை பாராட்டி சொன்னார்கள். சகோதரர்களே, அதே மாதிரி உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்த சாதனைகளிலேயே மிகப்பெரிய சாதனை, அவர் கேலண்டரை உருவாக்கினார். என்ன கேலண்டர்? ஹிஜ்ரி கேலண்டரை உருவாக்கினார். அந்த ஹிஜ்ரா கேலண்டருக்கு ஆலோசனை கொடுத்தது அலிதான். உங்களுக்கு தெரியும், மஷராவை கூட்டி வச்சு எதை வைத்து நாம் வருடங்களை ஆரம்பிக்கலாம், எதை வைத்து நாட்காட்டியை ஆரம்பிக்கலாம். சில பேர் சொல்கிறார்கள் நபியின் பிறப்பை வைத்து, சில பேர் சொல்கிறார்கள் நபியின் இறப்பை வைத்து, சில பேர் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்தை வச்சு. ஆனால் அலிகளை அவர்கள் தான் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து இந்த மதீனா நகருக்கு வந்திருக்கிறார், இந்த மதீனாவில் தான் நாம் இருக்கிறோம், அதனால் பெருமானார் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அதை வைத்து நீங்கள் வருடத்தை கணக்கெடுங்கள் என்று ஆலோசனையை அலி அவர்கள் கொடுத்ததற்கு பிறகுதான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அந்த ஹிஜ்ரா கேலண்டரை அந்த பொதுமக்களுக்கு மத்தியில் அங்கே அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவானது. அதே போன்று சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இறக்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஷஹீதானதற்கு பிறகு அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக உமர் யாரு, அலி இப்னு அபீ தாலிப் வருகிறார். அந்த செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. உதியா உமர் அலா சரீரிஹி ஃபதகஃபனஹு நார் யதுஊனு யுஸல்லூன். எல்லாரும் உமரை, ஷஹீதான உமரை பார்ப்பதற்காக வந்து அவருக்காக வேண்டி துஆ செய்வதற்காக ஜனாசாவில் தொழுவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது அலியும் அங்கே வருகிறார். வந்து சொன்னார், ما خلقت احدا احب الي ان القى الله بمثل عمله منك وايم الله ان كنت لاظن يجعلك الله مع صاحبيك فحسبت اني كنت كثيرا ما اسمع النبي يقول ذهبت انا وابو بكر وعمر ودخلت انا وابو بكر وعمر وخرجت انا وابو بكر وعمر என்கிற சம்பவத்தை பக்கத்தில் இருக்கிற தோழர்களோடு நினைவுபடுத்துகிறார். என்ன அர்த்தம் இந்த செய்திக்கு? கட்டிலே கிடந்து வைக்கப்பட்டிருக்கிற உமர் இறந்த சடலமாக ஷஹீதான ஒரு ஜனாசாவாக இங்கே இருக்கும்போது அலி இப்னு அபீ தாலிப் அந்த முன் வரிசையில் இருந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கு கேட்கும் விதத்திலே சொல்கிறார், இந்த உமரை போன்று ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை, இந்த உமரை போன்று ஒரு நேசத்துக்குரிய மனிதர் எனக்கு யாரும் இல்லை. நான் பலமுறை நபிகள் நாயகம் சொல்லி கேட்டிருக்கிறேன், நானும் அபூபக்கர் உமரும் போனோம், நானும் அபூபக்கர் உமரும் இருந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் வெளியேறினோம் என்று பலமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பேரை சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து நான் இந்த உமரை நேசிக்க ஆரம்பித்தேன் என்று அலி இப்னு அபீ தாலிப் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை அவர் இருக்கும் போது மட்டுமல்ல, அவர் இறக்கும் போதும் வெளிப்படுத்தினார். இப்போது சொல்லுங்கள், அகல் வைத்திருக்கும் கலிஃபாக்களுக்கும் பிரச்சனையா, நபியின் குடும்பத்தவர்களுக்கும் ஏனைய நபித்தோழர்களுக்கும் இடையில் பிரச்சனையா, குறிப்பாக பாத்திமா அலி அவர்களுடைய குடும்பத்திற்கும் அபூபக்கர் உமர் போன்றவர்களுக்கு பிரச்சனையா? இல்லை சகோதரர்களே, எல்லோரும் உண்மையில் அவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்கள், ஒரே கருத்தோடு தான் வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய எதிரிகள், யூதர்கள், அந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சர்கள், திண்ணீர்கள் அவர்கள் தான் வேண்டுமென்றே இல்லாத அவதூறுகளை எல்லாம் சொல்லி இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டே அவர்கள் வெளியேறக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆனது. அடுத்து ஃபாரூக் அவர்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இறந்ததற்கு பிறகு உஸ்மானுடைய ஆட்சி காலம், அங்கேயும் அலி சிங்கமாக இருந்திருக்கிறார்.
அவன் இந்த எதிரிகள் சொல்வதை போல் தனக்கு மட்டும்தான் கிலாபத் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தார். இவர்களெல்லாம் கிலாபத்தை கட்டி பறித்தவர்கள் என்ற ரீதியில் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இறக்கும் போது 6 பேர் கொண்ட கமிட்டியை நியமித்தார்களே, அதில் அலியும் அலியின் மீது கோபம் நியமித்திருப்பார். அவர் அலியின் மீது கோபம் இருந்திருந்தால், அலி தனக்கு ஆகாதவர் என்று இருந்தால், அந்த 6வரில் ஒருவராக அலியை நியமிக்கப்பட்டிருப்பாரா? இன்னும் சொல்ல போனா, அந்த 6 பேர் கொண்ட கமிட்டியில் உஸ்மானுக்கு அடுத்தபடியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யாருதான்? அது மட்டுமல்ல சகோதரர்களே, எப்படி அலி அவர்கள் அபூபக்கர் உமருக்கும் மிகப்பெரிய ஆலோசகராக திகழ்ந்தாரோ, அதே போன்று உஸ்மானுடைய ஆட்சி காலத்திலும் ஆலோசகராக திகழ்ந்தார். உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த பெரும் சேவைகளில் ஒன்று, நான் உங்களுக்கு உஸ்மானுடைய வரலாற்றில் குறிப்பிட்டேன், பல ரீதியாக பல்வேறு விதமான முறைகளில் ஓதிக்கொண்டிருந்த திருமறையை ஒரே முறையில் ஓத வைத்தார் அல்லவா? அது உஸ்மான் தான் செய்தார். ஆனால் அதற்கு ஆலோசனை கொடுத்தவர் எப்படி? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் இஸ்ராக்காரரை அமைத்தார். ஆனால் அதற்கு ஆலோசனை கொடுத்தது யாரு? அலி. அதே போன்று 7 முறைகளில் பல்வேறு முறைகளில் ஓதிக்கொண்டிருந்த அந்த ஓது முறையை ஒரே லகிதத்தில் ஒரே வடிவத்தில் ஓதக்கூடிய அந்த சட்டத்தை இயற்றியவர் தான் உஸ்மான். ஆனால் அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு ஆலோசனை கொடுத்தவர் அலி. எப்படி? அவர் கேட்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு உஸ்மான் மீது குறை சொன்னார்களே பாவிகள், உஸ்மான் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, சொந்தக்காரங்களை நியமிச்சாரு, அதே மாதிரி குர்ஆன் எல்லாம் எரிச்சாரு சொன்னாங்களா? அந்த குர்ஆனை எரித்தார்கள் என்று அவர்கள் பேசும்போது அந்த எதிரிகளுக்கு பதில் சொல்லும் ஒரு உரையில் அலி சொல்கிறார், யா அய்யுஹன்னாஸ் லா தகுலு ஃபீ உஸ்மான், மக்களே உஸ்மானுடைய விஷயத்தில் வரம்பு மீறாதீர்கள். வலா தகூலு லஹு இல்லா கைரா, உஸ்மான் விஷயத்தில் நன்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதீர்கள். வல்லாஹி மா ஃபஅல அல்லதி ஃபஅல, திருமறை விஷயத்தில் உஸ்மான் என்ன செய்தாரோ இல்லா அன் வலஇன்னா ஜமீஅன், நாங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கும்போது நாங்கள் சொன்ன ஆலோசனை வைத்து தான் அவர் செய்தார். இன்னும் சொன்னார், வல்லாஹி லவ் உள்ளிது லஃபால்து மிஸ்ல அல்லதி ஃபஅல, அந்த நேரத்தில் நான் கலீஃபாவாக இருந்திருந்தால், நான் பொறுப்பாளராக இருந்தால் நானும் அதைத்தான் செய்திருப்பேன் என்று உஸ்மான் அவர்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரத்தான் அலி இப்னு அபீ தாலிப் கொடுத்தாரே தவிர, இந்த எதிரிகள் சொல்வதை போல் அலி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் சஹாபாக்களுக்கு, குறிப்பாக அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்ற கலீஃபாக்களுக்கு எந்த ரீதியிலும் அவர்கள் எதிரியாக இல்லை சகோதரர்களே. அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அலியின் நிலைப்பாடு எப்படி இருந்தது? அவர் தான் முதன்மை ஆலோசகராக இருந்தார். அலி உஸ்மானை கொள்வதற்காக எதிரிகள் பல பகுதிகளிலிருந்து வந்தபோது அவர்களை சாந்தப்படுத்துகிற, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற முதல் பிரதிநிதியாக உஸ்மான் யாரை அனுப்பினாரு? அலியை தான் அனுப்பினாரு. அலி தனக்கு ஆகாதவர் என்று இருந்தால் அனுப்பியிருப்பாரா? இன்னும் சொல்ல போனால் ஷாம் தேசத்தில் இருக்கிற முஆவியா உஸ்மானின் தீவிர ஆதரவாளர். பனு உமையா என்கிற அந்த கோத்திரத்திற்கும் உஸ்மான் முஆவியா எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினால உஸ்மானுக்காக எதையும் முஆவியா செய்வார். ஆனால் அந்த முஆவியாவை உஸ்மான் அவர்கள் அனுப்பவில்லை. யாரை அனுப்பினாங்க? அலியை அனுப்பினார். இன்னும் சொல்ல போனார், அதே உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்ட ஃபித்னாவில் அலி அவர்கள் எந்த அளவிற்கு, இப்போது சொல்லுங்கள், நான் படையை அனுப்புகிறேன், என் மகனை அனுப்புகிறேன், நான் வருகிறேன், வாளை உருவுகிறேன் எல்லாம் சொன்னாரு. ஆனால் உஸ்மான் அவர்தான் அதை மறுத்தார். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, அபூபக்கர் உமர் இருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு சகோதரர்களே. என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு நாள் அபூபக்கர் உமர் வந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? இந்த இருவரும் என்னுடைய உம்மத்தில் இளைஞர்களுக்கு தலைவர்கள். இதே சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவின் மகனார் ஹசன் ஹுசைன் இருவருக்கும் சொல்லியிருக்காங்க. ஷபாப் அவர்களுக்கு சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, இவர்களுக்கு சய்யிதா குஹூலி அஹ்லில் ஜன்னா. ஷபாப் குஹூல் என்ன அர்த்தம்? உதாரணமா 18 வயதை தாண்டி 25-30 வயதிற்குள் இருப்பவர்கள் எல்லாம் ஷபாப். ஷபாப்னா என்னது? வாலிபர்கள், இளைஞர்கள். இந்த 30-35 வயசை தாண்டி 40-45க்கு இடையில, அதாவது கிழட்டு தன்மையை அடைவதற்கு முன்னாடி ஒரு பருவம் இருக்குமே, அந்த பருவத்திற்கு பேர் குஹூலியன். அதற்கு மிகச்சரியாக தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. அப்படி இந்த 35 வயது முதல் 45 அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சொர்க்கத்து வாசிகளுக்கு அபூபக்கரும் உமரும் தான் தலைவர்கள். யார் சொன்னார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா அது யார்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? அலி என்று கூப்பிட்டு தான் சொன்னாங்க. அலி, யா அலி, யா அலி, அலியே ஹாதானி சய்யிதா குஹூலி அஹ்லில் ஜன்னா. அபூபக்கரும் உமரும் சொர்க்கவாசிகளின் குஹூல்களுக்கு, குஹூல்னா என்னது? அந்த இளம் பருவத்தை தாண்டி
முதுமை பருவத்தை அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அனுபவ முதிர்ச்சி பெற்ற, உடலில் ஆரோக்கியம் கொஞ்சம் முழுமையாக இருக்கிற, அதே நேரத்தில் நடை கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதே நேரத்தில் முழுமையாக நடை எடுத்திருக்காத அந்த பருவத்தில் உள்ளவர்களுக்கு இந்த அபூபக்கர் உமரும் தான் தலைவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அலியின் முன்னிலையில் தான். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியிடத்தில் இவர்களுடைய சிறப்பை சொல்லி இருக்கும் போது அலி அவர்களை வெறுத்திருப்பாரா? அப்படி வெறுத்தார்கள் சொன்னா இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை வெறுத்தார் என்ற அர்த்தம். இப்படி அலி அவர்கள் ஏனைய நபித்தோழர்கள், குறிப்பாக அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்கள் மீது கோபப்பட்டிருந்தார் என்றால் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்கில் கோபப்பட்டார் என்ற அர்த்தம். எந்த அளவுக்கு சொன்னா இவர்களுக்கு இடையில் எவ்வளவு பாசம் இருந்திருக்கிறது தெரியுமா சகோதரர்களே? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு பிறந்த ஒரு மகனை உமர் இப்னு கத்தாப் பிற்காலத்தில் திருமணம் முடித்திருக்கிறார். எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் உமர் போய் கேட்கிறார், அஹ்ல பைத்தில் ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஆசையில. அஹ்ல பைத்தில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அலி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் யாருன்னு சொன்னா ஹசன், ஹுசைன், முஹ்சின். ஹசன், ஹுசைன், முஹ்சின் என்கிற 3 குழந்தைகள் பிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவருக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தைகளும் பிறந்திருக்கிறது. அதில் ஒரு பெண் குழந்தையை யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார். போய் கேட்கிறார், யாருக்கிட்ட? நேரடியா தந்தை கிட்ட கேட்கிறார். இப்படி அலி நேரா போய் ஃபாத்திமாவோட வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பொண்ணு கேட்டாங்களோ அதே போன்று உமர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர்கள் சிறு பெண்களை திருமணம் செய்வதோ அல்லது வயதில் இளையவர்கள் பெரிய பெண்களை திருமணம் செய்வதோ அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்ட கால சூழ்நிலை அல்ல. காரணம், இங்கே பாலிய விவாகமும் அதே போன்று பலதார மனங்களும் சாதாரணமாக இருந்தது. ஒரு ஆண்மகன் 2-3 பெண்களை முடிப்பதை அங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. அதே போன்று வயதில் மூத்த பெண்கள், விதவி பெண்கள், குறிப்பாக இளைஞர்களை திருமணம் செய்வதோ அது பெருசு கிடையாது. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருந்த அடிப்படையில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அலிக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிறந்த ஒரு பெண்மணியை, ஒரு மகளை திருமணம் செய்வதற்காக கேட்கிறாங்க. அலி அவர்கள் சந்தோஷமாக திருமணம் செய்து கொடுக்கிறார். இன்னும் சொல்லணும்னா எந்த அளவிற்கு அவர்களுக்கு இடையில் ஒரு நேசம் இருந்திருக்கிறது என்றால், ஒரு நாள் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், நான் அலிக்கு பக்கத்தில், யாருக்கு? அலிக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை பார்த்தேன். மிக அழகான குழந்தை. அந்த சிறுவனின் கண், அந்த சிறுவனின் முகம் எல்லாமே இவ்வளவு அழகாக இருந்தது. அவர் வர்ணிக்கிறார், எப்படி சொல்றாரு? நபர்து இலா குலாமின் ஐஃபா லஹு ஸஆபத்துன் வ ஜும்மத்துன். நான் அலிக்கு பக்கத்தில் ஒரு சிறுவனை பார்த்தேன். அவனுடைய முகம், அவனுடைய புருவம், அவனுடைய நெற்றி எல்லாமே மிகவும் அழகாக இருந்தது. வல்லாஹு யஅலம் அன்னி முன்து ஹினைதின் ஃபீ ஷக். அல்லாஹ்க்கு தெரியும், நான் அந்த குழந்தையை பார்த்த உடனே இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எனக்கு தெரியல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. சில ஆண் குழந்தைகளுக்கு எல்லாம் இயற்கையாகவே அழகை கொடுத்திருப்பான். அந்த முகத்தை பார்த்தா பொம்பளை குழந்தைங்க மாதிரி அவ்வளவு அழகு, ஆண்மை இருக்கும், அவர்கள் ஆண்மை திறனோடு இருப்பார்கள். இருந்தாலும் அந்த முக அழகு என்பது பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அழகும் ஒரு ஈர்ப்பும் இருக்கும். அப்படி பார்த்த உடனே அவர் இருக்கிறாரு, இப்ப மரர்னா அஸ்ஸனி மின்ஹு வஹுவ ஜாரிஸிலா தன்பி அலி வகுல் ஆஃபா அல்லாஹ். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்படி ஒரு அழகான குழந்தையை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? என்னங்க சொல்லுவோம்? என்ன அழகா இருக்கா பாருங்க. ஆனா இவரு ஆஃபா அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நன்மையை தரணும்னு வாழ்க்கை. ஏன் தான் கண் அந்த குழந்தை மேல பற்றக்கூடாது. விலகுறவங்களுக்கு ஒரு குழந்தை அல்லது ஒருவருடைய அறிவின் மீதும் ஒரு அறிவோ அல்லது அழகோ நம்ம ஈர்த்தது என்றால், அவர்களை நாம் வர்ணிக்கிறோம் என்றால் அங்கே மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தான் என்ன செய்யணும்? அவர்களை வர்ணிக்கணும். இல்லாட்டா அது என்ன ஆயிடும்? நசுர் உழுந்த மாதிரி, கண் உழுந்த மாதிரி ஆயிடும். உடனே ஆஃபாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஈடேற்றம் தரட்டும். மன்ஹாதல் ஃபதாயிலா ஜாலிபிக்கையா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குழந்தை யார் என்று சொல்லும்போது அலி சொன்னார், ஆதா உஸ்மான் இப்னு அலி, இது என்னுடைய மகன் உஸ்மான். இப்படி அலிக்கு பிறந்த மகனுக்கு அலி என்ன பேர் வச்சிருக்காரு? உஸ்மான் என்று பெயர் வைத்திருந்தார். அவர் காரணத்தை சொல்றாரு, சம்மைத்துஹு உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் அவருடைய நினைவாக, உஸ்மான் அவர்கள் மீது எனக்கு இருந்த அன்பின் காரணமாக எனக்கு பிறந்த இந்த மகனுக்கு நான் உஸ்மான் என்று பெயரிட்டேன் என்று சொல்கிறார். இப்ப சொல்லுங்க, அபூபக்கர், உமர், உஸ்மானுக்கும் அலிக்கும் இடையில பிரச்சனையா? யார் செய்த சூழ்ச்சி இதெல்லாம்? தனித்தனி பள்ளிகளை கட்டிக்கொண்டு நாடு பூரா, உலகம் பூரா சன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம் என்கிற பிரிவினையை உண்டு பண்ணி கொண்டு இந்த ஷியாக்கள் செய்கிற அராஜகம்
தேவையில்லாமல் அவதூறுகளை சொல்லி வரலாறுகளை திரித்து கூறி புனிதர்களாக சந்தனத்தோடு வாழப்பட்ட அந்த வரலாறை சாக்கடையாக வரணி திரித்து அதை அவர்கள் ஒன்றுக்கு பத்தாக இல்லாத விஷயங்களை எல்லாம் எழுதி உண்மையிலேயே சகோதரர்களாக சந்தோஷமாக வாழ்ந்த அவர்களுக்கிடையில் ஒரு தேவையில்லாத சாக்கடைகளை தெளித்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கிடையில் பிரிவு என்று மீடியாக்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா உண்மையிலேயே அவங்க பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பிறந்த மகனுக்கு உஸ்மான் என்று பெயரிட்டார். உஸ்மானுடைய காலத்திற்கு பிறகு அலி அவர்கள் ஒரு மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில தான் அலி கலீஃபாவாக இருந்தார். உஸ்மானாவது உமருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஒரு நாளுக்கு அவர் வந்து அவர் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன ஆரம்பிச்சது, பிரச்சனை ஆரம்பிச்சு. 12 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்தார். முதல் 6 ஆண்டு காலம் அவருக்கு சமாதானமாகத்தான் இருந்தது. அடுத்த 6 ஆண்டு காலத்தான் அவருக்கு சோதனையாக இருந்தது. ஆனால் அலி ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி பொறுப்பில் ஏறி அமர்ந்ததே குருக்கள் கிடைத்திருக்கிற அந்த சிம்மாசனத்தில் தான் அவர் அமர்ந்தார். அவர் எப்படி கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார், கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்கிற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய முறையில் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை உண்மையாக தெளிவாக புரிந்து அதன் மூலம் இறையச்சம் என்கிற தத்துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக அன்பார்ந்த சகோதரர்களே முக்கிய அறிவிப்பு